ஃபைட்டிங் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் முன்னாள் இராணுவ வீரர்களின் குழந்தைகளின் கல்வி, மருத்துவம் போன்ற தேவையான உதவிகளை செய்து வருகிறது. உங்களால் ஆன பண உதவி செய்யவும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இஎஸ்எம் தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, எல்லாருக்குமே கேள்வி என்னென்னா, கேஎஸ்பி வெப்சைட் எப்போ ஓப்பன் ஆகும், நம்ம எப்போ அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை இருக்குது அப்படிங்கிற நிறைய கொஷின்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்லேருந்து, நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேருந்து நிறைய பேர் டெய்லி கேட்டுட்ருக்காங்க, டாக்குமெண்ட் அனுப்பிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கான சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை முன்னாள் இராணுவ வீரர் அனைவருக்கும் பகிருங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், கேஎஸ்பி கேந்திரிய சைனிக் போர்ட் மத்திய அரசாங்கத்திலிருந்து நடத்தக்கூடியது. டைரக்டாக எம்ஓடி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே வர முக்கியமான ஒரு இன்ஸ்டியூஷன். அதில் இப்போ அவங்களோட வெப்சைட், அதாவது www.ksb.govin அப்படிங்கிற அந்த வெப்சைட் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக மெயின்டெனன்ஸில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம கேஎஸ்பி சில்ட்ரன் எஜுகேஷன் லோன்ஸ் ஏப்ரல்லே ஸ்டார்ட் ஆயிரும், அதாவது 1 ஏப்ரல்லே நம்ம ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கு முன்னாடி கடந்த 4-5 வருஷம் அப்படி தான் இருந்துச்சு. இந்த வருஷம் அவங்க வெப்சைட்டில் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறாங்க. அதாவது எப்படி நம்ம ஸ்பர்ஸில் இருக்கோ 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேட்டோ, அந்த மாதிரி இவங்க சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணி இன்னும் பெட்டராக கொடுக்கறதுக்கான வேலைகள் நடைபெற்றுட்டு இருக்கு. இது சில்ட்ரன் எஜுகேஷன் அலோன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அந்த மொத்த கேஎஸ்பி வெப்சைட்டில், அதாவது மேரேஜ் கிராண்ட்டு, ஹவுசிங் லோனு, எம்பிபிஎஸ் சீட்டு, டிசபிலிட்டிக்கு வெஹிக்கிள், இந்த மாதிரி நிறையா அவங்க வெல்ஃபேர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் தனித்தனியாக இருக்கும், அதுக்கான பே தனித்தனியாக இருக்கும். அப்போ ஒரு வெப்சைட்டில் இவ்வளவு அவங்க கொடுக்கும் போகும்போது அதுக்கான மெயின்டெனன்ஸ்க்கான டைம் ரொம்ப ஆகத்தான் செய்யும். ஏன்னா இவ்வளவு வேறு டேட்டாவை அப்படியே வச்சு அதுக்கப்புறம் அதில் அப்கிரேட் பண்ணுறாங்க. இருக்கிற வெப்சைட்டை அப்கிரேட் பண்ணும்போது டைம் ஆகும். இப்போ நம்ம சைடில் இருந்து என்கொயரி பண்ணோம். கேஎஸ்பியில் வேலை பார்க்குற நம்ம நண்பர்கள்ட்ட கேட்டு என்கொயரி பண்ணும்போது ஜூலை 15க்கு அப்புறம் தான் அவங்க எக்ஸாக்டாக சொல்ல முடியும் கேஎஸ்பி வெப்சைட் எப்போ ஓப்பன் ஆகும்னு. அது வரைக்கும் எக்ஸாக்டாக யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே வேலை பார்க்குறவங்கள பொறுத்தளவு இப்போ இல்லை சார், இந்த மந்த் ஓப்பன் ஆகாது, ஜூலை ஆயிரும் அப்படின்ட்டு இருக்காங்க. மேபி என்னை பொறுத்தளவு ஜூலை லாஸ்ட் இல்லை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க கேள்வி என்ன இருக்குன்னா, சார் நாங்கள்லாம் இதுக்கு போன வருஷம் எங்களுக்கு சிஏ அப்ளை கிடைக்கவே இல்லை, ஒரு சில பேர் தான் கிடச்சிருக்கு, எங்களுக்கு மேரேஜ் கிராண்ட் கிடைக்கவே இல்லை கேஎஸ்பிக்கு த்ரூ அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. வெப்சைட் ஓப்பன் ஆகட்டும், உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து சொல்லிடுவோம். அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னீங்கன்னா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பணம் அடுத்தடுத்து அவங்க வெப்சைட் ஓப்பன் ஆனனையும் அவங்க ஆன்லைன் த்ரூவாக ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். வெப்சைட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாது, செய்ய முடியாது. அதனால் தயவு செஞ்சு அப்ளை பண்ணவங்க எல்லாரும் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்தால் ஆகணும். இது ஒரு பக்கம். அடுத்து இப்போ கேஎஸ்பிக்கு சிஏக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸாக ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நிறைய வீடியோ போட்டோம், இருந்தாலும் நான் திரும்ப சொல்லிடுறேன். அப் டு ஹவுல்தார் ரேங்க், அதாவது ஜேசிஓ சாப் கேஎஸ்பியில் அப்ளை பண்ண முடியாது. அப் டு ஹவுல்தார் ரேங்க், சிப்பாயிலிருந்து ஹவுல்தார், ஹார்னரி நாயக் சுபதார், அதாவது ஜேசி நம்பர் இல்லாதவங்க மட்டும்தான் கேஎஸ்பியில் அப்ளை பண்ண முடியும். 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் மட்டும். சரியா, 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் கேஎஸ்பியில் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு 12,000 ரூபாய் கிடைக்கும். அதாவது எல்கேஜி யூகேஜிக்கு கிடையாது, 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற அப் டு ஹவுல்தார் ரேங்க் அவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு 12,000 ரூபாய் கிடைக்கும். தேவையான டாக்குமெண்ட் உங்களோட பிபிஓ காப்பி, டிஸ்சார்ஜ் புக்கு, அதுக்கடுத்து பேங்க் பாஸ்புக், எக்ஸர்வீஸ்மேன் ஐடி கார்டு, எக்ஸர்வீஸ்மேன் ஆதார் கார்டு, எக்ஸர்வீஸ்மேனோட மற்ற டீட்டெயில்ஸ், அதாவது ஃபேமிலி டீட்டெயில்ஸ். அதுக்கடுத்து ஸ்கூலில் இருந்து குழந்தைங்களோட டாக்குமெண்ட் என்ன தேவைன்னா, ஸ்கூலில் இருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட், படித்து முடித்ததுக்கான மார்க் ஷீட். இப்போ இந்த மார்க் ஷீட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் ப்ரொமோட்டட் பாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்கணும். அது எழுதாமல் விட்டாங்கன்னா அவங்க கேஎஸ்பியிலேருந்து ரிமார்க்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் வாங்கும் மார்க் ஷீட்டில் ப்ரொமோட்டட் பாஸ் அப்படிங்கிற வார்த்தை மென்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 500க்கு 500 எடுத்திருந்தாலும் ப்ரொமோட்டட் அப்படின்னு வார்த்தை மென்ஷன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப பேர் கேட்குறாங்க, சார் ஃபார்மேட் அனுப்புங்க, எனக்கு போனஃபைட்டுக்கு ஃபார்மேட் அனுப்புங்க, மார்க் ஷீட்டுக்கு ஃபார்மேட் அனுப்புங்க, எங்கள் ஸ்கூலில் கேட்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்காக நம்மளோட வெப்சைட்டில் www.esmthambis.com நம்ம வெப்சைட்லேயே நம்ம வச்சுருக்கோம் blank ஃபார்ம். நீங்கள் பிளாங்காகவே இருக்குது, உள்ளே போனீங்கன்னா அதில் ஆப்ஷன் கீழே ஆப்ஷனில் ஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா
கேஎஸ்பி சிஏ ஃபார்ம்ஸ்னு நாங்கள் கொடுத்துருக்கோம். மார்க் ஷீட்டும் எப்படி blank ஃபார்ம் வேணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி போனஃபைடு எப்படி வாங்கணுங்கிற blank-ஆவே கொடுத்துருக்கோம். அதில் உங்கள் பேர் மட்டும் எழுதி நீங்கள் பண்ணி வாங்கினாலே போதும். சரியா? வேறு இருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நம்மளோட கமெண்ட் செக்ஷன் இருக்குது. அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. எதை பற்றின அடுத்த வீடியோ வேணும் அப்படிங்கிற நீங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க. உங்களோட கருத்துக்கள் தான் எங்களோட மோட்டிவேஷன். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. இப்போ நான் போடுறேன் பாருங்கள், கிட்டத்தட்ட 100 பேர் பார்த்தாங்கன்னா அதில் 20 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. மிச்சம் இருக்க 80 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்காங்க. அதனால் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணும்போது தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் வரும். நம்ம போடக்கூடிய வீடியோவை நம்மளோட முன்னாள் இராணுவ வீரர் சமுதாயம் பார்க்குறாங்க, அவங்களோட கமெண்ட் கொடுக்குறாங்க, அவங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறாங்க, நம்ம சரியான பாதையில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஏன்னா நம்மளோட சேனல் வந்து ஃபுட் ரிவ்யூவோ ஒரு விலாகோ ஒரு வேறு டிக்டாக் மாதிரி வேறு ஆப்ஷனும் நம்ம பண்ண போகிறதில்ல. நம்ம ஒன்லி ஃபார் அவேர்னஸ், முன்னாள் இராணுவ வீரருக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம சேனல் உருவாக்கிட்டு இருக்கு. அதை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நம்ம சேனல் ரீச் ஆகிருக்கு. நம்ம நண்பர்கள் எல்லா பக்கமும் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர் எல்லா பக்கமும் இருக்காங்க. அதோட நோக்கம் எல்லா முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் இன்னும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அப்டேட் பண்ணணுங்கிறது தான். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்முடைய ESM தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.